மாதர்கள் அவதரித்து அமிர்தவல்லி சுந்தரவல்லி என்ற 2 மாதர்கள் அவதரித்து அமிர்தவல்லி என்ற தெய்வானையை திருப்பகுன்றத்தில் வைத்து முருகப்பெருமான திருமணம் முடித்து கொண்டார். இளையவல்லி சுந்தரவல்லியை முருகனுக்கு முடிப்பதற்கு நேரம் வந்துவிட்டபடியால் இந்த தினச்சோலையிலே வள்ளி ஆலோலம் பாடிக்கொண்டிருக்காள். இவளை பார்த்து முருகனுக்கு முடிப்பதற்கு நேரம் வந்துவிட்டது. இவளை பார்க்கும் முன்பு அதோ ஆடவர் வருகிறார். அவர் இன்று கலகம் ஒன்று வருவதை பார்ப்போம். நமோ நாராயணா. சொக்குதடி அடியே நாட்டு ஜன நம்மள கண்டு சொக்குதடி அன்னவய கலக்காலே கள்ளீஸ்வரி கலக்காலே தந்தன தந்தன தந்தானா தான தந்தன தந்தானா தந்தன தந்தன தந்தானா தான தந்தன தந்தானா தந்தன 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 தந்தானா அங்காள அம்மனுக்கு அடியில பொங்க வச்சா அங்காள அம்மனுக்கு அடியில பொங்க வச்சா 1000 பாட்டுக்கு அவ அடியெடுத்து கொடுப்பாளே 1000 பாட்டுக்கு அவ அடியெடுத்து கொடுப்பாளே சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வடம் கொடுத்த சங்கீதம் பாட சொல்லி சரீதம் கொடுப்பாளே கோயில் கிடக்காளே அன்னவயம் ஏற்காலே நம்ம ஊரு நடுவாடு நிக்கிதடி அடியே நாடு சன நம்மள கண்டு சொக்குதடி துக்குனாம் குருவி எல்லாம் நடந்த பாசையில் துக்கணாங்குருவி எல்லாம் தளர்ந்த பாசையிடு மூக்கோடு மூக்கு வச்சு முன்னு பேசையில் மூக்கோட மூடு வச்சு முணுமுணுன்னு பேசையிலே மடைய திறந்து வச்சா மடத்தனி திறந்து வரும் வானம் காத்திருக்கும் மஞ்ச காடு விளைஞ்சிருக்கும் அம்மன் கோயில் கிழக்காலே அன்னவயம் மேற்காலே நம்ம ஒரு நடுவாளே நிற்குதடி அடியே நாட்டு ஜன நம்மள கண்டு சொக்குதடி அடியே நாட்டு ஜன நம்மள கண்டு சொக்குதடி அடியே நாட்டு ஜன நம்மள கண்டு சொக்குதடி 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 தாம் தரிட தீம் தரிட தோம் தரிட லம் தரிட தத்த தரிட தோம் தோம் தரிட சிறு வயதுல ஒரு 13 வயசுல நாடக மேடையிலே இத்தனை மக்களுக்கு முன்னாடி அரிதாரம் போட்டு மைக்கிலே பாடுவது எளிதல்ல கிடையாது. ஒரு நடிகனுக்கு மேடை அனுபவம் வர வேண்டுமென்றால் 5 ஆண்டு காலம் ஆகும். அரங்கேற்றம் செய்தான். யூடியூப்பிலே பார்த்தேன். அவன் என்னுடைய நாடகத்தை பார்த்து நாடக கலைக்கு வர வேண்டும் என்று நினைத்த இந்த சிறுவனை எம்கேஆர் வாழ்த்துறேன். இவனுக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்காலம் இருக்கு. பெரிய ஒரு நாரதரா வள வருவான். கள்ளிச்சேரி காளிமுனியன் அருளோடு மாற்றம் கிடையாது. நானே வளர்த்து விடுவேன். கொஞ்சம் என்ன கொஞ்சம் இங்கே வாங்கலை. நான் வரமாட்டேன். அவன் மூத்திரத்தை குடி உப்பு கறிக்கும்னே. அவன் 5:30 வாடுறேன், முண்டை 2:00 வாடு கெடுக்கிறேன். 5:30 இல்லைண்ணே, 6:30 கட்ட போயிருச்சுண்ணே. கட்டை இல்லைன்னா ஒன்றும் உடச்சி போட்டுரு. எவ்வளோ அழகா பாடுறேன் பாரு. சின்ன முத்துச்சிரிப்பின்னு சொன்னது யாரும் கொஞ்சம் இப்படி உள்ளவன். அவனுக்கு அவன்தான் பெரியார். ஆமாம், முத்துச்சிரிப்பி தான். எம்கேஆர் தான். மருதமணி அதை உடைக்கக்கூடாது. இவனுடைய சாயல், இவனுடைய சாரிதம் எப்படி பேசுமோ அதை தொடர்ந்து பாட்டுகளை தொடர்ந்தால் என்றால் ஒரு இடம் உண்டு. தனி ஒரு நபராக வள வரலாம். ஒருவரை தொற்று ஒருவர் வர்றதில்லை. நான் பேசினேன் இன்னைக்கு பாப்புன்னு உரம் பேசினேன். நீ என்கிட்ட பப்புன்னு பிடிக்க வரலாம்னு நினைக்கிறியா? எத்தனையோ பெரிய ஜாம்பவானை சந்திச்ச வேணாம். ஆனால் இவரையும் இந்த மேடையிலே நான் சொன்னாலும் இந்த மண்டோபடிதாரர்கள்
யாதவர் மண்டபப்படிதாரர்கள் அத்தனை பேர் பாதத்தை தொட்டு எம்கேஆரை வணங்குங்க. நம்ம வீட்டு பிள்ளை என்று மேடையிலே ஏற்றி விட்டு அழகு பார்த்த இந்த உறவுகள் அத்தனை பேரையும் எம்கேஆரை வணங்க. கதவளை தட்டு போறவனா இருப்பான் போலடா. எதுக்கு அர்த்தம் குஜு குஜுன்றேன். யாரையும் குறைத்து எடை போடக்கூடாது. மிஸ்டர் பீரோல் மண்டை சொல்றாவா சொல்றேன். விஷயம் தெரிந்தவர்கள் இந்த உலகத்தில் எத்தனை பேர்? உனக்கு தெரிந்தது எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சது உனக்கு தெரியாது. ஆனால் இந்த சாமியிடம் விஷயம் உண்டு. சூப்பர். சந்திக்கிறேன் அண்ணே. இந்த கம்மாயில போட்டு கரைச்சி விட சொல்றேன். நீ வேணா ஒரு 2 வாட்டுக்கு உட்காந்து வாசிவேன். நீ போய் வரப்பட்டிட்டு வா. ஆமாண்ணே. இங்க பாருண்ணே. நீ போய் தேங்காய் வரைக்கிட்டு வா. இவ்வளோ வச்சுக்கிட்டு நான் அந்த நாடகத்தை ஆடி சலுப்புட கண்டங்கர்ரு கண்டங்கர்ரு. எப்ப வரும் வாரோ வளர்ந்து வரும் சாமி, எப்ப வரும் வாரோ வருவார் என்று எதிர்பார்த்து நிற்கின்றேன். வீரத்தேவன் உங்கள் பாதம் பணிந்தேனே, உங்கள் பாதம் பணிந்தேனே சாமியாரே. பாதமலரடி போட்டி செய்து ஐயா வேள்வி மலச்சாரல் எங்க பூமி. வீரத்தேவா அப்பா வேள்வி மலச்சாரல் எங்க பூமி. தினக்கவல் செய்து வந்த என் தங்கை, தினக்காவல் செய்து வந்த என் தங்கை வருவார். இந்த சின்ன சாமி ஒரு வருவார் வருவார் என்று சொல்லி எதிர்பார்த்து நிற்கின்றேன். வீரத்தேவே நானோ எதிர்பார்த்து நிற்கின்றேன். வீரத்தேவே வாங்க புத்துரு. ஹலோ ஹலோ சார். வாங்கன்னு சொன்னேன். லேசா போகக்கூடாது. நம்ம காலி ஆயிட்டோம்னா புத்ரு புத்ரு புத்துரு இலை சின்ன தேர்ல தாண்டா விஷம் இருக்கும். பேப்பாயுமே நல்லாவும் கிடச்சி புழைச்சவங்க இருக்காண்டா. ஏவி விட்டு போயிடாதீடா. வாங்க வாங்கன்னு சொன்னேன். பயப்படாத ஒன்றும் செய்ய. நீ என் புத்துரு போட்டிருக்க வேஷம். அந்த வேஷம் எத்தனை நேரம் வாங்கன்னு சொல்லுவேன். நீ லூசு போய் நினைச்சியா? இடத்துக்கு வந்தது. ஆமா என்னடா? ஓ ஏ உங்கடமா நீ செக்ஸை கிளப்புறியா மாதிரி? ஏய் இருடா, நாங்கள் பேசிக்கிற போது யாரும் தலையிடக்கூடாது. இடம் ஒன்று 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 ஒன்று. ஆமாம் ஆமாம் கிடையாது. செகுல தெரியும் அரைஞ்சுடியா அப்புறம் சாமியான்னு வாதுக்குறீங்க. இடம் எங்கடா? சரி நீங்கள் யாருக்கு வந்த? கழகத்துக்கு வந்திருக்கேன். கலர் கம்பெனின்னா காலிமா இருக்கா? கழகம் செய்ய வந்திருக்கியா? ஓ புத்ரு புத்ரு. கழகம் என்றால் எமக்கு தெரியாது. நான் காட்டுவாசி. என்ன கழகம்? முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் செய்ய வந்திருக்கியா? இன்னைக்கு முகூர்த்தம் கிடையாது. சமயக்காரன் பூரா போயிட்டாங்க. ஆணியில் வச்சுக்கிறோமா? ஏன்னா எங்கள்கிட்ட நகை இல்லை. நீ எப்படி என் தங்கச்சி கல்யாணம் பண்ணலாம்? நீங்கள் ஜாமியாராக இருக்கலாம். முருகனுக்கு வள்ளிக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு யார் உங்களுக்கு இது கொடுத்தா? பத்திரிக்கை கொடுத்தா? ரொம்ப வலிக்குதா? மெதுவாக செய்வேன். என் நாடகத்தை உட்காந்து பார்த்தாலே சிரிப்பேன். முறை முறை நான் பயப்படுறேன். பயப்படுறேன் மத்தியா. நீ யாரையா? இவர் யாரு? அம்பலமா? போரைங் பவுடர் வைக்கிறவர். உன்னை வாத்தியாரும் டீச்சரும் உன்னை கம்பெடுத்து விரட்டிட்டு வர்றாங்க. உன்னை தேடுறாங்க.
நான் ஒன்றும் பண்ணல மிஸ்டர் ஓனே மண்டை. ஒன்றும் பண்ணலையா? என்ன காரியம் பண்ணிருக்க? என்னடா காரியம் பண்ணிருக்க? இப்போ என்ன 10வது பரிசு நடந்து நான் என்ன சொல்கிறேன்? என்ன காரியம் பண்ற? என்ன 10வது 12வது பரிசு நடந்துக்கிட்டு இருக்குல்ல, நடந்துக்கிட்டு இருக்கா இல்லையாடா? ஆமாம். பள்ளிக்கூடத்து போய் ஏன்டா கூப்பிட்டு வந்த நீ? என்னைய போய் யாரும் கேட்குற? யாரு சாமி? வாடா பரிசு எழுத வாடா. அட குடியை கெடுத்தே விட்டானடா, இவனை யாரா எழுப்பி விட்டது? சாமினே போய் விடாதா சாமி, அங்க கொல்லங்குடி காளியாத்தா உள்ள இருக்குடா. புத்துரு பரிசு இப்ப எழுதல. ஐயோ பாடம் போயிருப்பட. வாடா. சாமி வேஷம் போட்டிருக்காருனே. அவரை மன்னித்து விடுங்கள், பெயில் செய்து விடுங்கள் சாமி. சரி, எங்கள் அண்ணன் தான் லூஸ் பே. அதுக்கு மட்டும் கரெக்டா போட்டுருக்கீங்களா சாமி? இப்போதான் ரோடு அளந்துருக்காரு, நாளைக்கு வேகத்தில் போடா. பயப்படாதீங்க, அவன் அப்படித்தான். இன்னைக்கு மெண்டல் மாத்திரை போடாமல் வந்துட்டேன். அப்படியா? அட்டை தீர்ந்து வச்சு நாளைக்கு அப்போலோவில் வாங்கினேன். உங்கள் ஊரில் தெரிஞ்சுக்கலாமா? மேலூர். எவ்வளவு பொய் சொல்ற இது வாரியா? அதுக்குள்ள ஒரு 3 மணி நேரத்தில் இருக்கும். அதுக்குள்ள எவ்வளவு பொய். காளையார் உட்காந்து கடலை வாங்கிட்டு இருந்தே இல்ல. அதுக்குள்ள எப்பயா சொல்ற? எப்பயா எனக்கு வாங்கி கொடுத்த நீ? நீ உங்க அப்பா கூட வரல, உங்க அண்ணன் கூட வந்தியா? எங்க அப்பா கூட வந்தானா? குட்டையை ரொட்டி பாயிட்டு இருக்குது. அதே சின்ன புத்துரு இப்போதான் வருது, அதை போய் கேள்வி கேட்குறியா? யாரு கேள்வி கேட்டது? நான் கேள்வியே கேட்கலையே. ஏதாவது கேள்வி கேட்டு நிப்பாட்டுங்களேன். சரி, இப்போ விவரமா பேசுறியே. தேங்காய் உடைக்காம சாமி முறை எந்த கோயில் சொல்லு? தேங்காய் உடைக்காம அபிஷேகம் செய்வாங்களாம், அது எந்த கோயில் சொல்லு? அது வேண்ட கேளு. ஏலா ஏய், நான் ராஜியா போயிட்டேன். ஏனே நான் உன்னை கொண்டே வருவேங்க. உன்னை யாரா வரச்சு நான் மயிர் மேனே பாத்தியாடா? தேங்காய் உடைக்கு அபிஷேகம் செய்வது எங்க? எங்கயா? இப்ப நான் ஜாதா நாள்லனே தேங்காயை உடைக்காமல் அபிஷேகம் செய்யக்கூடிய கோவில் எந்த கோவில்? அதைத்தான் கேட்குறேன். மொத்த கோயிலுக்கு தேங்காய் வர்றது எந்த ஊர்? சொல்லுங்க சாமி. ஐயா சாமி, என்ன என் தம்பி கேள்வி கேட்டார் தெரியுமா? ஆமா. யாரு? என்ன கேட்டார் தெரியுமா? என்ன கேட்டாரு? மொத்தமா கோயில்களுக்கு பூரா தேங்காய் எங்க இருந்து வருதுன்னு கேட்கிறாரு. சொல்லுங்க. தென்னை மரத்துல இருந்து வருது. வாயா நீ வாயா பாப்போம், வாயா போட்டு பாப்போம் வா. தென்னை மரத்துல இருந்தா? ஆமா. அப்ப எங்க வருது? நான் கூட முருங்கை மரத்துல இருந்து வருவாங்கன்னு நினைச்சேன். முருங்கை மரத்துல இருந்து வரும். தென்னை மரத்துல இருந்தானா? எனக்கு வீட்டில் ஆடு ஈன்றுச்சா, நான் போயிட்டு வரேன். அந்த ஆடு எனக்கே சொன்னோடியோக்கு நான் போய் பார்த்துக்கிறேன். வாடா. நான் வெள்ளப்பா போயிட்டு வரேன். மனிதனுடைய அன்றாட எரியக்கூடிய பிணத்தினுடைய சாம்பலை பிரசாதமாக கொடுக்கக்கூடிய ஒரு கோவில் இருக்கு. எந்த கோயில்? என்ன சொல்லிய? மனிதனுடைய பிரேயத்தை எரிக்கிறாங்கல்ல, அதிலிருந்து எரியக்கூடிய அந்த சாம்பலை எடுத்து பிரசாதமாக கொடுக்கக்கூடிய ஒரு கோயில் இருக்கு. கிடையாது. தேங்காய். தேங்காய் என்பது ஆமா எல்லா ஆலயத்திலும் உடைப்பார்கள். ஆமா. இந்த தேங்காய் எப்போ உடைக்க மாட்டார் என்றால், தன்னுடைய மனைவி கர்ப்பிணியாக இருக்கின்ற பொழுது யாருமே தேங்காய் உடைத்து அபிஷேகம் பண்ணுவதில்லை. அது ஒரு காரணம். தாங்கள் கூறுவது போல ஆலயம் இருக்கிறது. ஆமாயா. வேப்பிலை ஒரு பக்கம் இனிக்கும் ஒரு பக்கம் கசக்கும் அப்படின்னு ஒரு மரம் இருக்கிறது ஒரு கோயில்ல. ஆமா, அந்த கோயில் இருக்கு. இருக்கு. ஆமா ஆமா. வெள்ளைக்கட்டி இனிக்கும், சீனி இனிக்கும், எல்லாமே இனிக்கும். வேப்ப இலை, வேப்பை கொட்டை, இது மட்டும் இனிக்கிற இடம்
எங்கே இருக்கிறது? அந்த மரத்துல தான். எனக்கு என்ன ஏத்து கேசுறாப்ல? நீ பேசாதயா, நீ பேசுன எனக்கு சம்பளம் தர மாட்டியா? காசு வானில அதாவது அதுல ஒரு 500 ரூபாய் எனக்கு அதை கொடு. நான் சொன்ன பதில் வரல. என்ன பதில்? என்ன பதில கேட்ட? என்ன என்ன பதில்? தேங்காய் உடைக்காத அபிஷேகம் செய்யாத கோவில் எங்க இருக்குன்னு கேட்டேன். கோயில்ல அருவா இருந்திருக்காதா? அது வந்து உடைக்காம இருந்திருப்பாங்க. இது ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டுக்கிட்டு இந்த கேள்விக்கெல்லாம் பதில் இல்லையா? அதுக்காண்டி இல்லையா? ஸ்ரீரங்கம் விஷ்ணு தூங்குறாராம், உடைச்சா எந்திரிச்சுடுவாருன்னு அதை திருவி அபிஷேகம் செய்யிட்டு போவாங்கய்யா. இது கூட தெரியாம இருக்கியா? சொல்ல வந்தேன் இந்த சொல்லி. ஆமா ஆமா ஆமா. நீ எங்கேயா சொல்ல வந்த? இப்பதான் சொல்ல வந்தேன். இங்க இருந்து ஸ்ரீரங்கத்துக்கு போக வேணாமா? நீ என்ன அதிசயமாயிரா பேசுற? ஸ்ரீரங்கத்துக்கு நேரத்தில் போய் அங்கே போய் பிடிச்சி கண்டுபிடிச்சி வரணும்னே. உண்மையிலே தெரியாதுல்ல 2 பேத்துக்கும். மனிதனுடைய சாம்பலை பிரசாதமாக கொடுக்கக்கூடியது உஜ்ஜயினி மகா காளீஸ்வரர் ஆலயம். ஆமா. அதில் தான் மனிதனுடைய சாம்பலை பிரசாதமாக கொடுப்பாங்க. ஆமா. உங்க ஊர் மேலூர்னு சொல்லிட்டீங்க. ஆமா. என்ன சொல்லி வாக்குறிய? கலகம். நீ வந்தவனே இந்த ஆரம்பிச்சிச்சு கலகம். என் பேர் நாரதர் மகா முனிவர். எங்க அப்பா பேர் பிரம்மன். படைப்பு 4 வகை யோனி, முட்டை, விந்து, கரு. அறா ஒரு அடி. நல்ல சின்ன வயசா இருக்கு. நான் நோனி நோனி 4 வகை யோனியா? 4 வகை யோனியா? நாராயணா நாராயணா நாராயணா. 4 வகை யோனியா? எல்லாம் கிளம்பி போங்கப்பா. 660 மட்டும் நோனியா அவசாரி குச்சிக்காரி இருக்க. என்ன பக்கத்து ஒண்ணு அப்படியா? ஒரு மண்டப படிதார காசு தர மாட்டாங்கடா. காசு வாங்கியாச்சுடா சாமி. அப்படிலாம் பேசாதீங்க சாமி. 4 வகை யோனி படைப்பு எங்க அப்பாயா? படப்பு போடுறாரா? படிச்சோர் எங்க அப்பா. படப்புக்கு என்ன? உன்னைய படிச்சோர் எங்க அப்பா. என்னைய படிச்சோர் எங்க அப்பா. உன்னைய படிச்சோர் எங்க அப்பா. என்னைய படிச்சோர் எங்க அப்பா தான். என்னையா? உன்னைய படிச்சோர் எங்க அப்பா தாயா. உன் நாக்குல குடி இருக்காளே கலைவாணி சரஸ்வதி என் தாய். எங்க அப்பா. ஏன் எங்க அப்பா நாடத்து போனாரா? உங்க அப்பா வந்துட்டாரா? ஏய் அதான் நினைத்தேன். உங்க அப்பா அங்கிட்டு வரும்போதே நினைத்தேன் இல்லையா? இல்லையே இந்த வேலை பார்த்துருக்காரு உங்க அப்பா. உன்னைய படிச்சோர் எங்க அப்பா. என்னைய படிச்சோர் எங்க அப்பா. எங்க அப்பா எங்க? உங்க அப்பா எங்க வந்து செஞ்சாரு என்னை படைக்கிறதுக்கு? மருதங்குடி பசாரி வந்தாரா? போங்க. நீயும் போடா. கூப்பிட்டு வந்து என்னை போய் என்ன நான் எங்க அப்பா தான் என்னை படுத்திருக்காரு நினைச்சுக்கிட்டு நீ உங்க அப்பா என்னை படுத்திருக்காரு என்னை அதிகப்படுத்துற எவ்வளவு கொடுத்துக்குள்ள. விலங்குகளை படைப்பவர் எங்க அப்பா. 4 வகை யோனி, முட்டை, விந்து, கரு, வேர்வை 4 படைப்பவர் எங்க அப்பா. 7 வகை தோட்டம், 84 சீவரசிகளும் படிச்சவர் எங்க அப்பாயா. அப்ப என்னை படிச்சது உங்க அப்பா தான். ஆமா. உங்களை படிச்சது எங்க அப்பா. தம்பியை படிச்சது எங்க அப்பா. வாடா கோட்டுக்கு போவோம் வாடா. கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு. ஏ சின்ன வயசுல எப்படி சிறுசா தானே இருக்கேன். கடல் ஆமை உள்வாங்கியிருக்கேன். என் தாயின் பேர் கலைவாணி சரஸ்வதி. உன் நாக்கில் குடியிருப்பது என் தாய்யா. என் நாக்கில் குடியிருப்பது என் தாய்யா. உங்கள் ஆத்தா இருக்கின்றதே நம்மன்னு அரிக்குதா நாக்கு? ஏனே சரஸ்வதி இதோடைய தன்மை கூடுவிட்டு கூடு பாய்வது, சிறியதை பெரியாக்குவது, தண்ணியிலே ஐயா சாமி நீங்க கூடு விட்டு கூடுதான் பாய்வீங்க. நாங்க வீடு விட்டு வீடே பாய்வோம். மண்ணாசை பொன்னாசை சிறுச பெருசாக்குவது. கிடைக்க தக்கனையா? ஆனா அங்க இருந்து வந்திருக்கேன். ஆனா ஆளு நீ எப்படி பெருசா ஆக்கிடுவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. நீ என்னையா சொல்ற? இந்த பெருசா திருசாக்க முடியுங்கல்ல? ஆமா. நோ ப்ராப்ளம். அது நமக்கு தேவையில்லை. பெருசும் இல்லை நம்மளுக்கு இப்போ திருத்த ஆக்கவே வேணாம். இந்த திருத்த பெருசாக்கணும்னு சொன்னீங்க பாரு சாமி. நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கட்டும், உங்கள் மடுவும் நல்லா இருக்கும்.
அந்த மிஷின் இன்னைக்கு எடுத்துட்டு வரலையாமடா. பொறுமசாமி 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 பொறு தலைவா கோவப்படக்கூடாது. இப்பதான் சாமியை சந்திச்சிருக்கேன். சாமி ஐயா நல்லா இருக்கணுங்கய்யா. எனக்கு என் பொண்டாடிக்கு தினமும் சண்டை வருதுயா. எதனால சண்டை வருது? கப்ளிங். என்ன கப்ளிங்காவா சண்டை வருது? கப்ளிங் இல்லடா, இந்த குஞ்சு. அண்ணே அண்ணன் ஏதோ சொல்ல உடனே ஐயா அந்த மருந்து கொண்டு வரலைன்னு சொல்லுங்க. விட மாட்டேன் நம்ம அறி அவருக்கே அப்படித்தாண்டா இருக்கு. அண்ணே அன்னைக்கு என்னன்னாச்சு? சாமி எனக்கு என் பொண்டாடிக்கு தினம் சண்டை வருது சாமி. அவ சொல்றா பொறுமசாமி பொறுமசாமி பொறுமசாமி. எல்லாரும் எந்திரிச்சு போவீங்களா? சாமி எப்படியாவது எனக்கு பெருசா ஆக்கிடணும் சாமி. கேட்கல. சரி வேணாம். இல்லறம் என்பதை அகற்றி துறவரம் என்பதை கைகொண்டு மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை முன்றை வெறுத்து கைகொண்டு கலகத்தை உண்டு அஸ்தமா சொத்துக்கள் அனிமா மகிமா லஹிமா கரிமா பிரபத்தில் பிரகாதியம் இஸ்தபம் வஸ்தபம் இதோட தன்மை கூடுபட்டு கூடுவாய்வது. இந்த அனிமா கனிமா எல்லாம் அவங்களாம் எங்க இருக்காங்க? அவங்கள வர சொல்லுங்களேன், நாளைக்கு களை எடுக்க ஆள் இல்லை. என்னையா நீ சொல்ற? இந்த அனிமா கனிமா அக்கா தங்கச்சியா? அவங்கள அக்கா தங்கச்சியா? சம்பளம் ஒரு 50 ரூபா சேர்த்து வாங்கிக்கிற சொல்லுங்க. சரி இப்போ ஒரு வரமா கேட்குறியே, நீ யாரையா? உண்மையிலே கேட்குறேன், கல்யாணம் பண்ணிட்டீங்களா? அண்ணாசை பொன்னாசை பொன்னாசை மூன்றை வெறுத்து கைகொண்டு கலகத்தை உண்டுன்னு பார்க்குறியா? ஏன் தீபாவளிக்கு அப்பா வெடி வாங்கி தள்ளி அறுத்து விட்டியா? மூன்றை வெறுத்துட்டியா? ஏற்கனவே ஒத்த காலத்தில் செஞ்சீங்களா? என்னது காதில் செஞ்சாரா? இல்லை ஒரு காலத்தில் எதுவும் செஞ்சாரன்னு கேட்டேன். அதானே. இல்லையா இல்லையா? அப்போ 52 கொண்டாட்டி யார் அது? அது எங்கள் அப்பாயா? நீ போ நீயும். அவள் அப்பாவை கூப்பிட்டு இதை வந்து எஃப்ஐஆர் போடணும்னே, இது பெரிய விஷயம், பாலியல் வன்கொடுமை இதெல்லாம். அவங்க அப்பா வருதாப்பா? ஆனால் உண்மையிலேயே அன்றைய காலத்தில் நான் பாடம் படிக்கின்ற பொழுது எங்கள் அப்பா தான் என் கூடயே இருந்து அந்த பவுட்ரு போட்டு விடுறது. ஜவுளி கடைக்கு போகும்போது அப்போ பொம்பளை வாசம் போடும்போது தன்னுடைய மயனுக்காக எங்கள் அப்பா பெண்களுடைய உள்ளாடையெல்லாம் கேட்பார். ஜவுளி கடையில் சிரிப்பாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய மகன் எப்படியாவது பேர் வாங்க வேண்டும் என்று இவருடைய தந்தை அவர்களுக்கு வாழ்த்துக்கள். வளர்த்து விடுவது என்பது இதுதான். புதுசாக வந்து ஒரு ரேஸுக்கு போகிற மாட்டை சின்ன கண்டை போட்டு வசக்கினான்னா மாடு திரும்பி கம்மாக்கில் வாங்கினான். வாழ்த்துக்கள். சரி ஓ, அவன் அத்தை கோழிக்கு வந்தவன் சாமி. இவ்வளோ விவரமாக கேட்ட நீ யாரையா? இது கிசும்பு தானே. நான் தான் போயிட்டேன் இல்லை, அனுசரித்து போயிட்டேன். நம்மளை காலி ஒன்றவே நினைக்கிறாருண்ணே. நாங்கள் உங்களை பயன்தான் நினைக்கிறேன். சரி, என் தங்கச்சி வள்ளி இருக்கு கிருபா. இங்கே என்ன பண்ணுறீங்க? எதை கொடுக்குறீங்க? கலை புடுங்குறோம். சரி நான் போயிட்டு சென்று வருகிறேன். தொடரட்டும் உன்னுடைய வெற்றி பயணம். ஆத்தானுடைய அருளோடு ஒரு பலத்த கரகோஷத்தோடு கிருபாகரன் தொடர்ந்து எம்கேஆருடைய நாடகத்தில் இருப்பான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள் கிருபாகரா. நன்றி. வாழ்க வாழ்க நன்றி நன்றி. போயிட்டு வாங்க தங்கம், போங்க போ. தீயா வலை செய்யணும் கிருபா. அவன் கூட சேராத சுதியை கெடுத்து போடுவேன். நீ கத்தி கத்தி அழகா பாடுற, அவன் மாதிரி 2 பூங்காத்தேன்றுவேன். கண்ணே கண்ணே வெள்ளையம்மா சண்டைக்கு வந்தாரடா நாரதரே, சாக துணிந்த நடா உந்தன் தம்பி சாக துணிந்த நடா
உந்தன் தம்பி தம்பி என்னன்னா செய்வேனோ எப்பிரவி மகனே தம்பி என்னன்னா செய்வோமோ ரெண்டு பேரும் இந்த ஒரு நிலை ஏற்பட்டதடா தம்பி மடுவுல வாய் எங்க கவுந்துக்கிட்டு சின்ன கண்டுக்குட்டி பால் குடிச்ச மாதிரி எங்க வரையான் பாரு பேப்பயமே கண்ணே கிலோ 30 நரிக்கறி நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி வந்திருக்கா. எங்க இருக்கிறார் அழைத்து வாருங்க சாமி. சாமி அங்கே இருக்கிறார். ஏனே சிறுசா பெருசாக சொன்ன இந்த பெருசாயிட்டார் அவரே. இங்க வர கடல் தவளைய பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழாமா பிரம்மச்சாரி வலிக்கு விழாமா இந்த பொங்கலுக்கு பட்டப்பட்டு வலிக்கு விழாமா. பொம்பளை பிள்ளை யாரையாது அது யாருக்கு தெரியும். லீஸுக்கு வாடகைக்கு 4000 ரூபாய்க்கு எடுத்து வந்திருக்கேன். இந்த பெண்மகள் யாருன்னு கேட்டேன். எங்கள் தோழி பெண். ஆடிப்பாடி வரவேற்றல் அகமகிழ்ந்தீர் வாழ்க வல்லாண்டு பல்லாயிரத்து 100 ஆண்டு வாழ வேண்டும் வளர வேண்டும் வாழ்த்த வேண்டும். எப்பேற்பட்ட வாழ்த்துக்களாக இருந்தால் பெண்மகளுக்கு வாழ்த்து கிடைக்கும் என்பதை டெல்லி வாத்தா பாடுங்க. காதல் ராஜ்யம் என்னது காவல் ராஜ்யம் உள்ளது இது மல்லிக பாடுத்த நிலவு அந்தி மாலை நாடகம் கல்வழி வழக்கு கல்யாண பந்தலில் அமைப்பு தேவதேவியல் தேடி மக்கள் கொண்டாடும் மாடிக்க சிவப்பு காதல் ராஜ்யம் என்னது அந்த காவல் ராஜ்யம் திங்கள் ஒரு கல்லில் குளித்தங்கள் ஒரு கல்லில் தாளாட்டு கேள்வை எது வைகை மலர் பொய்கை என வகை மணிச்சக்கை நீராட்டும் நேரம் ஒரு கல்கள் லஞ்சம் தாளாட்டு கேள்வை எது வைகை மலர் பொய்கை என வகை மணிச்சக்கை நீராட்டும் நேரம் எது என் பாட்டி தேவனில் அழைப்பு சாரல் தவிப்பு தேவதேவியில் திருமேனி மஞ்சள் பொல்லாடு மாடிக்கு சிவப்பு மகளை
உங்களை தலைவி அழைத்து வாருங்கள் ராசிவாதம் வழங்க வேண்டும். அவர் படுக்கு மைக்கில் எதுவும் சொல்லி போட வாயை மூடி தொலை முத. அம்மா தங்கச்சி அண்ணா வணக்கம். நான் அழைத்த காரணம் என்ன? உங்க அண்ணன் என்ன வேலை பார்த்துட்டு இருக்காரு? என்ன வேலை பார்க்கறியா அண்ணா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எலிக்கு முடியலன்னா பூனைக்கு கொண்டாட்டமா இருக்குமா? அந்த மாதிரி பூனைக்கு முடியலன்னா எலிக்கு கொண்டாட்டம். எங்க அண்ணன் பேர்ல வீரம் இருக்கு. யாரு எலி யாரு பூனை? அண்ணா உங்க பேர் என்ன? வீரதேவன் தானே? ஏன் சந்தேகமா இருக்கா? இல்லண்ணா வீர நாரதர் வந்திருக்காரா? உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்காரா? வரவேண்டு வரவேண்டு சாமி வந்தாரே தமிழ் பட்டு கண்ணை குத்தி பேசக்கூடாது. வந்தார்